Hi, this is Hussain from Cheran Academy and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா உங்க கம்பெனில பிசினஸ் சரியா நடக்க மாட்டேங்குது, சேல்ஸ் வர மாட்டேங்குது. அதுக்கான 5 முக்கியமான காரணங்கள் என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Let's get started. 5வது முக்கியமான காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிளான காரணம், உங்ககிட்ட போதுமான கஸ்டமர்ஸ் இல்ல. ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். கஸ்டமர் எந்த அளவுக்கு அதிகமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் சேல்ஸ் நடக்கும். சோ நீங்க கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி உங்ககிட்ட போதுமான கஸ்டமர்ஸ் இல்லைன்னா அந்த கஸ்டமர்ஸை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல உங்க கவனத்தை செலுத்துங்க. உதாரணத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், கோல்டு கால், இப்படி செய்யும் போது நீங்க என்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் செய்றீங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரும். சோ லீட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 4வது முக்கியமான காரணம், நீங்க உங்க ப்ராஸ்பெக்ட் கிட்ட, அதாவது இன்னும் உங்க கஸ்டமரா கன்வெர்ட்டே ஆகல, அவங்க கிட்ட உங்க ப்ராடக்ட் பத்தி ரொம்ப அதிகமா புஷ் பண்றது. நீங்க இப்படி பண்ணும்போது உங்க கஸ்டமர் உங்களை 2 விதமா பார்ப்பாங்க. ஒண்ணு, அதிகமா ஸ்பேம் பண்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. 2வது, தேவையில்லாம இதுக்கு எனக்கு இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. உங்களுக்கு ஒரு லீடு கிடைச்சிச்சு அப்படின்னா அது எப்பவுமே ஃபர்ஸ்ட் போன் கால் ஆர் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே அந்த ப்ராடக்ட் செல் ஆகாது. ஓவர் புஷ்ஷியா இருக்காதீங்க, ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 3, உங்க ப்ராடக்ட் செம்மையா இருக்கு, நிறைய டீம் மெம்பர்ஸ் வச்சிருக்கீங்க, பட் நீங்க கஸ்டமரை பர்சனலா போய் பார்க்கறது இல்ல. இப்ப இருக்கிற நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் பண்ற மிகப்பெரிய தவறு இதுதான். மக்கள் இமோஷனல் ஆயிதான் ஒரு பொருளை வாங்குறாங்க. நீங்க வச்சிருக்கிற பொருட்களை பாருங்க, நீங்க அதை வாங்கும் போது ஏதோ ஒரு இமோஷனால ஊந்தப்பட்டு தான் அந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கியிருக்கீங்க. So people buy from people first. நீங்க உங்க கஸ்டமரை ஆர் பொட்டென்ஷியல் கஸ்டமரை இன் பர்சனா போய் மீட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டு கஸ்டமரை போய் மீட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நிறைய சேல்ஸ் நடக்கும். உங்களுக்கு சேல்ஸ் நடக்காததுக்கு முக்கியமான 2வது காரணம், உங்க ப்ராடக்ட்ல யூஎஸ்பி இல்ல. அதாவது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன், சில பேர் யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஐபோன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐபோன் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்? iPlanetல கிடைக்கும், Amazon ஆர் Flipkartல கிடைக்கும், ஆர் லோக்கல்ல இருக்கிற ஏதோ ஒரு மொபைல் ஷாப்ல கிடைக்கும். ஒரு கஸ்டமருக்கு ஐபோன் வாங்குறதுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தும் ஒருத்தர் ஆன்லைன்ல இருக்கிற விஷயம் எல்லாமே விட்டுட்டு ஆஃப்லைன்ல இருக்கிற ஒரு மொபைல் ஸ்டோர்ல போய் வாங்குறாங்கன்னா அது அவங்களுடைய யூஎஸ்பியை குறிக்குது. சோ இந்த மாதிரி உங்க பிசினஸ்ல யூஎஸ்பி என்ன இருக்குங்கிறது கண்டுபிடிங்க, அதை பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. சோ நம்பர் 1 பொசிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க சேரன் அகாடமில சேல்ஸ் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். ஒரு கோல்டு காலிங் போன் கால்ல இருந்து ஒரு இன்பர்சன் செல்லிங் வரைக்கும் நீங்க எப்படி பண்ணணும்ங்கறத, ஒரு கஸ்டமருடைய பெயினை நீங்க எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் இந்த ஒர்க் ஷாப்ல இருக்கு. இட்ஸ் a 100% ரெக்கார்டட் ஒர்க் ஷாப் வித் 2 லைவ் செஷன்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. நம்பர் 1, நீங்க உங்க ப்ராடக்ட் மட்டும் வித்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கிற மத்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் விக்கிறது இல்ல ஆர் அப்செல்லிங் பண்றது இல்ல. ஒரு பொருள் ரெகுலரா ஒரு கஸ்டமர் கிட்ட போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான பிசினஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க அப்செல் பண்ணும்போது தான் உங்க பிசினஸ் நிறைய ஸ்கேல் அப் பண்ணணும். ஓகே, இப்போ அப்செல்லிங்னா என்னன்னு பார்ப்போம். நீங்க மொபைல் போன் வாங்க போறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் போனுடைய பிரைஸ் 10,000 ரூபாய். இதுல கண்டிப்பா அந்த கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அது போக அந்த கடைக்கார உங்ககிட்ட ஒரு டேம்பர்ட் கிளாஸ் விற்பாப்படி, அதே மாதிரி ஒரு போன் கேஸ விற்பாப்படி, அது போக அந்த மொபைல் போனுக்கு ஆன்டி தெஃப்ட் ஆர் டேமேஜ் இன்சூரன்ஸ் விற்பாப்படி. மொபைல் போன் மெயின் ப்ராடக்ட், அது போக இருக்கிற இந்த 3 ப்ராடக்ட் தான் அப்செல்லிங் ப்ராடக்ட். இதுதான் அந்த கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட்டை கொண்டு வரும். உங்க ப்ராடக்ட் உங்க கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது வேற என்னென்ன விதத்துல அப்செல் பண்ணலாங்கிறது பாருங்க. அதுதான் உங்க பிசினஸ்ல நிறைய சேல்ஸ் கொண்டு வரும். அப்செல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. So that is it guys, thank you so much for watching. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ஆர் இப்படி கூட பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி அதை பத்தின ஒரு வீடியோ நாங்க. Thank you so much for watching and please subscribe to Cheran Academy.